ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட வியூவர்ஸ் ஒருத்தர் வந்துட்டு மெயில் பண்ணியிருந்தாரு. ஸோ அவரோட அக்கௌண்ட்டில் வந்து என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட அமௌண்ட் வந்து ரிட்டர்ன் ஆயிருச்சு. ஸோ மறுபடியும் நான் வந்து கிளைம் பண்ணால் எனக்கு வந்து அமௌண்ட் வரல, ஆல்ரெடி கிளைம் செட்டில் அப்படின்னு சொல்லி ரிஜெக்டட் ஆகுது. ஸோ என்ன ரீசன், இதை எப்படி ரிசால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. ஸோ அதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம கீழே இருக்கும் ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காம கீழே இருக்கும் லைக் ஷேர் கமெண்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட ரீசன் என்ன அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் அவர் வந்து சென்ட் பண்ணியிருந்த அந்த ஸ்க்ரீன்ஷாட்டு. ஸோ ஃபார்ம் 19 வந்து கிளைம் வந்து அப்ளை பண்ணியிருக்காரு. கிளைம் வந்து ரிஜெக்டட் ஆகிருக்கு. ரிஜெக்டட் ரீசனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, as per your application return amount has not been returned yet, கிளைம் ஆல்ரெடி செட்டில் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. அதாவது இவர் வந்து ஆல்ரெடி வந்து கிளைம் வந்து பண்ணியிருக்கிறாரு, பட் அமௌண்ட் வந்து அவருக்கு வந்து கிரெடிட்டட் ஆகலை. ஸோ அதுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமௌண்ட் வந்து ரிட்டர்ன் ஆயிருச்சு. உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் உங்களோட ஐஎஃப்எஸ்சி கோடு இல்லை அக்கௌண்ட் நம்பர் இதில் ஏதாவது ஒன்று வந்து மிஸ் மேட்சாக இருந்தாலோ இல்லை வந்து தப்பாக நீங்கள் வந்து சேவ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலோ, ஸோ உங்களுக்கு வந்துட்டு பிஎஃப் அமௌண்ட் கிளைம் பண்ணும்போது அந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து செட்டில் ஆகாது. ஸோ உங்களோட அக்கௌண்ட் நம்பர் வந்து தப்பாக இருக்கும் பட்சத்தில், ஸோ தப்பாக நீங்கள் என்ட்ரு பண்ணி சேவ் பண்ணும்போது அந்த தப்பான நம்பரில் வேற ஒருத்தருக்கு அக்கௌண்ட் இருந்ததுன்னா அவரோட அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட்டட் ஆயிரும். ஸோ நீங்கள் என்ட்ரு பண்ண அந்த தப்பான அக்கௌண்ட் நம்பரில் வந்து யாருக்குமே அக்கௌண்ட் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பிஎஃப் அமௌண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்து டெபாசிட்டட் ஆகாமல் பிஎஃப் ஆஃபீஸ்க்கே வந்து ரிட்டர்ன் ஆயிரும். ஸோ அப்படி வந்து இவருக்கு வந்து ரிட்டர்ன் ஆயிருச்சு. ஸோ இவர் வந்து மறுபடியும் அதை வந்து கரெக்ஷன் பண்ணிட்டு மறுபடியும் வந்து அப்ளை பண்ணியிருக்காரு. ஸோ அப்போ தான் வந்து இது மாதிரி ரிஜெக்டட் பண்ணியிருக்காங்க. இது வந்து செகண்ட் டைம் ரிஜெக்டட் பண்ணதுக்கான ரீசன். ஸோ இதில் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி உங்கள் அப்ளிகேஷனில் உள்ள அமௌண்ட் வந்து ரிட்டர்ன் ஆயிருச்சு, பட் அந்த அமௌண்ட் வந்து இது வரைக்கும் எங்களுக்கு வந்து கிரெடிட்டட் ஆகலை. ஸோ ஆல்ரெடி கிளைம் வந்து உங்களுக்கு வந்து செட்டில், அதனால ரிஜெக்டட் பண்ணுறோம் அப்படின்னு தான் வந்து இவருக்கு வந்து ரிஜெக்டட் பண்ணியிருக்காங்க. என்ன ரீசன்னா, இவருக்கு வந்துட்டு அமௌண்ட் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க, ஆனால் அவரோட அக்கௌண்ட் நம்பர் இல்லை ஐஎஃப்எஸ்சி கோடு ஏதாவது ஒன்று தப்பாக இருந்திருக்கும். ஸோ அப்படி தப்பாக இருக்கும் பட்சத்தில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அமௌண்ட் வந்து பிஎஃப் ஆஃபீஸுக்கு ரிட்டர்ன் ஆகும். ஸோ நம்ம அப்படி நினச்சிக்கிட்டு இருப்போம். பட் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹஸ் நாட் பீன் ரிட்டர்ன் எட், இது வரைக்கும் வந்து அந்த அமௌண்ட் வந்து எங்களுக்கு வந்து ரிட்டர்ன் வரலை. ஸோ அதனால கண்டிப்பாக இந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து செட்டில் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு கிளைம் வந்து ரிஜெக்டட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் அதுக்கான ரீசன். ஸோ இது மாதிரி உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா இதை எப்படி ரிசால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரெக்டாக பிஎஃப் ஆஃபீஸ்க்கு போங்க. அதுக்கு முன்னாடி உங்களோட பாஸ்புக்கை வந்துட்டு உங்களோட பேங்குக்கு கொண்டு போய் என்ட்ரி பண்ணுங்க. ஸோ ரீசெண்டாக எவ்வளோ டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கீங்களோ எல்லாத்தையுமே என்ட்ரு பண்ணி, ஸோ அதோட ஜெராக்ஸ் அதையும் ஒரிஜினலும் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு உங்களோட பிஎஃப் ஆஃபீஸ் எதுவோ அங்கே போயிட்டு, இதுதான் என்னோட பேங்க் அக்கௌண்ட், இந்த பேங்க் அக்கௌண்ட்டில் எந்த அமௌண்ட்டும் எனக்கு இது வரைக்கும் கிரெடிட்டட் ஆகலை, ஸோ இதோட கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு செக் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் அவங்ககிட்ட கேட்கணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்ககிட்டயே ரீஆத்தரைசேஷன் ஃபார்ம் அப்படின்னு ஒன்று உண்டு. ஸோ அந்த ஃபார்மை வாங்கி இப்போ நீங்கள் இருக்கக்கூடிய அந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்சி கோடு இதெல்லாம் கரெக்டாக ஃபில் பண்ணி உங்களோட பேங்க் பாஸ்புக்கோட ஜெராக்ஸையும் அதோட அட்டாச் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா, ஸோ இது மாதிரி ஃபார்ம் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஃபில் பண்ணி உள்ளே கொடுத்தீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட் வந்து மறுபடியும் பிஎஃப் ஆஃபீஸ்க்கு வந்து ரிட்டர்ன் ஆகும்போது உங்களுக்கு வந்து அந்த அமௌண்ட்டை வந்து செட்டில்மெண்ட் போட்டுருவாங்க. நீங்கள் மறுபடியும் கிளைமுக்கு வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற தேவை கிடையாது. ஸோ ஒருவேளை வந்துட்டு அந்த அமௌண்ட் வந்து ரிட்டர்ன் ஆகி எங்களால் வந்துட்டு அமௌண்ட்டை டெபாசிட் பண்ண முடியாது, நீங்கள் மறுபடியும் கிளைம் பண்ணுங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் மறுபடியும் ஆன்லைனில் வந்து கிளைம் கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து செட்டில் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஎஃப் ஆஃபீஸ்க்கு அந்த அமௌண்ட் வந்து இன்னும் ரிட்டர்ன் வரலை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு இது மாதிரி இருக்கும் பட்சத்தில் ஃபஸ்ட்டு உங்களோட யூஏஎனை லாகின் பண்ணி அதில் நீங்கள் என்ட்ரு பண்ண அக்கௌண்ட் நம்பர் வந்துட்டு கரெக்டாக இல்லையா அப்படின்னு செக் பண்ணுங்கள். அந்த அக்கௌண்ட் நம்பர் வந்துட்டு வேறு யாராவது அதே அக்கௌண்ட் நம்பர் ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்களா அப்படிங்கிறத உங்களோட பேங்க்கில் போயிட்டு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஒருவேளை நீங்கள் வந்து தப்பாக என்ட்ரு பண்ண அந்த அக்கௌண்ட் நம்பரில் வேற ஒருத்தர் பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு போய் இந்த அமௌண்ட் வந்து செட்டில் ஆயிருக்கலாம். ஸோ அது மாதிரி செட்டில் ஆயிருந்து அப்படின்னா நீங்கள் வந்து பிஎஃப் ஆஃபீஸ்க்கு போய் ஆர்குமெண்ட் பண்ணுறது வந்து வேஸ்ட் தான். ஸோ ஃபஸ்ட்டு உங்களோட பேங்க்குக்கு போயிட்டு நீங்கள் வந்துட்டு யூஏஎனில் சேவ் பண்ணியிருக்கிற பேங்க் அக்கௌண்ட் நம்பரில் வேற யாருக்காவது அக்கௌண்ட் நம்பர் இருக்கா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் செக் பண்ணுங்க. அவங்களுக்கு நீங்க கிளைம் பண்ண அந்த டேட்ல அமௌண்ட் ஏதாவது கிரெடிட்டட் ஆயிருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணுங்க. ஸோ அப்படி செக் பண்ணிட்டு அப்படி கிரெடிட்டட் ஆயிருந்து அப்படின்னா நீங்கள் வந்து அந்த பர்சனை காண்டாக்ட் பண்ணியோ இல்லை பேங்க்ல வந்து சொல்லியோ நீங்கள் வந்து அந்த அமௌண்ட்டை வந்து ரிட்டர்ன் வாங்கிக்கோங்க. நீங்கள் வந்து என்ட்ரு பண்ண அந்த ராங்கான அக்கௌண்ட் நம்பரில் யாருக்குமே அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா அந்த அமௌண்ட் டெஃபினட்டாக பிஎஃப் ஆஃபீஸ்க்கே ரிட்டர்ன் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ரீஆத்தரைசேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளைம் பண்ணாண்டா மறுபடியும் உங்களுக்கு ஈஸியாக வந்து அந்த அமௌண்ட் வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து டெபாசிட்டட் ஆயிடும். ஸோ இதுதான் இதுக்கான பெஸ்ட் சொல்யூஷன். ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களோட அமௌண்ட்டை வந்து நீங்கள் வந்து வாங்கிக்க முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளோட வீடியோஸில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.